வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பாலக் பீட்ரூட்டு இதெல்லாம் வச்சு தான் நம்ம மல்டி கலர் பூரி பண்ண போகிறோம். குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி அட்ராக்ஷனான ஒரு கலர் பூரி. வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வாங்க, நான் உங்களுக்கு ஒரு பூரி பார்க்கவே அழகாக இருக்குது. இதை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு நான் முதல்ல பாலக்கீரை எடுத்திருக்கேன். அதனால் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு சுடு தண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் லைட்டாக சுடு தண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நான் அரைக்க போகிறேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். இப்போ நான் இதை அரைச்சதும் கொஞ்சமாக கோதுமை மாவில் சால்ட் ஆட் பண்ணி இந்த பியூரியை இதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி நல்லா நல்லா ரெடி பண்ணி எடுத்துடணும். கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இது ஒரு செட் ரெடி ஆகிடுச்சா? இப்போ நான் பீட்ரூட் பியூரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எதையுமே ஃபில்ட்ரு பண்ண தேவையில்ல, நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ அதே மாதிரி இதையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக கோதுமை மாவு, மல்டி கலர்ஸ்க்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பூசணிக்காய் இருந்தாலும் பூசணிக்காய் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். எனக்கு காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதனால் நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிட்டேன். நார்மலான கலர், நார்மல் சப்பாத்தி மாவு கலர். இப்போ இந்த 4 மாவு தான் நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். க்ரீன், ரெட்டு, எல்லோ, ஒயிட்டு. இப்போ நான் இதை நல்லா மாவில் டிப் பண்ணி திரட்டி எடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த சைஸுக்கு எடுத்தாலே போதும். நமக்கு குறைஞ்சது ஒரு 20 பூரி வரும். கண்டிப்பாக குட்டி குட்டியாக தான் போட போகிறோம். பசங்களுக்கு குட்டியாக சாப்பிட்டா தான் பிடிக்கும். இதை நம்ம நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம் ப்ளெயினாக. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு திரட்டுறேன் பார்த்தீங்களா? இதே மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து என்னென்னலாம் பீட்ரூட் மாவு, பாலக்கீரை மாவு, மஞ்சத்தூள் மாவு எல்லாமே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் திரட்டிக்கலாம். எனக்கு இதை பண்ணுறதுக்கு 1/2 hour தான் ஆச்சு. காலையிலே சன்னா குருமாவும் இந்த மல்டி கலர்ஸ் பூரி தான் பண்ணியிருந்தேன். உண்மையாகவே இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. பாலக்கீரைலாம் பசங்க அப்படியே சாப்பிட்டுக்கிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கலருக்கு அட்ராக்ஷன் ஆகி சாப்பிட்ருவாங்க. என் பையன் இதை ரெயின்போ பூரின்னு சொன்னோன்னே சாப்பிட்டுட்டான். ரெயின்போ பூரின்னு அதுக்கு ஒரு பேர் அவன் தான் வச்சான், ரெயின்போ பூரின்னு. இந்த மாதிரி நம்ம நல்லா பெருசாக திரட்டி எடுத்துக்கலாம். நான் இப்போ எல்லாமே திரட்டி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நான் க்ரீன் கலர் வைக்கிறேன். அதுக்கப்புறம் பீட்ரூட் சப்பாத்தி மேலே வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எல்லோ கலர் வைக்கலாம். இதை நம்ம இந்த மாதிரி திரட்டி எடுத்தால் தான் போதும். சிம்பிளான ஒரு மெத்தடு தான். இப்போ நம்ம அதை அப்படியே ரோல் பண்ண போகிறோம். பாருங்கள், வெரி சிம்பிள். அது நம்ம ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணி ரோல் பண்ண தேவையில்ல, சும்மா உருட்டி விட்டாலே அது சுற்றிக்கும். இப்போ நம்ம ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். பார்க்கவே ஏதோ ஒரு கேக் ரோல் கேக் மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு, கலர் அட்ராக்ஷனாக. இந்த மாதிரி நம்ம எல்லாமே ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக தான் பண்ணியிருக்கேன். இப்போது நான் இந்த அளவுக்கு பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். இது நமக்கு ரவுண்டாக தான் இருக்கணும்லாம் இல்லை. இப்படி இருக்கிற ஷேப்லேயே நீங்கள் திரட்டி போட்டாலே நமக்கு ரவுண்ட் ஷேப் வந்துடும். ரொம்ப மெலிசாக போட்டால் தான் நமக்கு பூரி குட்டி குட்டியாக கிடைக்கும். அதாவது பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் எல்லாத்துலேயும் ஒரு செட்டு தான் எடுத்தேன். அதுவே எனக்கு 20 பூரி கிட்ட வந்திருந்தது. இப்போ நான் இந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கிறேன். பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு அட்ராக்ஷனான குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு கலர் பூரி. இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் திரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லாமே சூப்பராக அந்த ஒரு வேவ்ஸ் பாருங்கள், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக. இப்போ நான் எல்லாமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். நல்லா சூப்பராக நல்லா ஒரு உப்பி நல்லா வந்திருந்தது. நான் பண்ண ஸ்டெப் அப்படியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், நல்லா ஒரு சூப்பராக ஒரு புஃப்ஸுன்னு வருது பாருங்கள். பூரியோட
ஒரு ப்ளஸ்ஸு புஷ்ஷுன்னு வந்தால் தான் பிடிக்கும் எல்லாருக்கும். பார்க்கவே அழகாக இருக்குது. என் பையன் அதுக்குள்ளேயே குளிச்சுட்டு வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான் பூரி சாப்பிட்றதுக்காக. இதுக்கு வந்துட்டு நான் சைட் டிஷ்க்கு வந்துட்டு சன்னா கிரேவி தான் பண்ணியிருந்தேன். உண்மையாகவே டேஸ்ட்டு ரெண்டுத்துக்குமே ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. இப்போ நான் இதே மாதிரி எல்லாத்தையுமே ஒரு பேட்ச் போட்டு எடுக்க போகிறேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு. பாருங்கள், பிளேட்டில் வச்சுட்டு நம்ம எண்ணெய் இருத்ததும் நம்ம வச்சு சர்வ் பண்ணிடலாம். நம்ம எண்ணெயை வந்து அது மேலே கொஞ்சமாக எடுத்து ஊற்றணுன்னா நமக்கு நல்லா புஷ்ஷுன்னு வரும். இப்போது இது நல்லா நம்ம திருப்பி விட்டு எடுத்துக்கிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, இல்லைனா தீஞ்சிரும். இப்போ நான் அதே மாதிரி எல்லாமே பொரிச்சு எடுத்திருக்கேன். இப்போ நான் இதே மாதிரி எல்லாத்தையும் 1 by 1 உங்களுக்கு போட்டு காட்ட பாருங்கள். ஒன்று கூட நமக்கு சப்பையாக வரல, எல்லாமே புசுன்னு சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ்க்கு உண்மையாகவே ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியான பூரி தான். நான் இதில் வந்து பாலக்கீரை, பீட்ரூட்டு அப்படி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கீரைனாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே பூரி சப்பாத்திக்கெலாம் பாலக்கீரை அடிக்கடி ஆட் பண்ணிப்பேன். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பூரி ரெசிபி இது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் அந்த வீக்லேயே நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துருங்க. உங்களுக்கே ஒரு ஆசை இருக்கும், அப்பா நம்ம இந்தளவுக்கு சூப்பராக செய்ய ஆரம்பிச்சிட்டோமா அப்படின்ட்டு. இது எல்லாராலையும் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் தான். இப்போது நான் மீதி இருக்கிறதையும் திரட்டி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அவன் சாப்பிட்றதுக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டுட்டேன். அவன் சாப்பிட்றதுக்குள்ளேயே நான் லஞ்சுக்கு ரெடி பண்ணிடுவேன். அதான் ஃபஸ்ட் பேட்ச் அவனுக்கு போட்டு கொடுத்ததுக்காக. செகண்ட் வந்து நம்ம லஞ்சுக்கு வந்து சப்பாத்தி தான் பண்ண போகிறேன். அவன் பூரினாலே ஒன்று எக்ஸ்ட்ரா தான் சாப்பிடுவான். அதுவும் கலர் பூரி, ரெயின்போ பூரின்னு வந்து எக்ஸைட்டோடு வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தான். நான் ஒரு பிளேட் ஃபுல்லாக பூரி வச்சுட்டு சென்டரில் தான் எந்த சைட் டிஷ்னாலும் வைப்பேன். அதே மாதிரி தான் இப்போவும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பூரிக்கு வந்துட்டு மேக்ஸிமம் உருளைக்கிழங்கு மசாலா நல்லாயிருக்கும், ஒயிட்டு குருமா நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி சன்னா கிரேவி சூப்பராக இருக்கும். என்னோடய பூரி ரெசிபிக்கு ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு நான் ஒயிட்டு குருமா தான் சாப்பிடுவேன். என்னோடய வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப்பில் 2 years பேக்கு. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு நான் சன்னா கிரேவி வைக்கிறேன். சன்னா குருமா கிரேவி அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், நான் வந்து சர்வ் பண்ண போகிறேன். ரெடி பண்ணியாச்சு. என் பையனும் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் சாப்பிட்றதுக்காக. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு மார்க்லாம் கொடுத்துட்ருந்தான், சூப்பர்னு சொல்லிட்டு. அப்புறம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இது அவனுக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட அப்பாவும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு தான் நான் கொடுத்துருந்தேன். அவன் எப்போவுமே தனியாக சாப்பிட மாட்டான், கூட யாரோட உட்காந்து தான் சாப்பிடுவான். அதுக்கப்புறம் அவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. மதியத்துக்கு வந்து மீதி இருந்த மாவில் வந்து சப்பாத்தி மாதிரி பண்ணி நான் பீட்ரூட் ஜாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். கண்டிப்பாக என்னோடய வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த பீட்ரூட்டு ஜாம் வச்சு பீட்ரூட் சப்பாத்தி, பாலக் சப்பாத்தி, ஒயிட் சப்பாத்தி இதை தான் லஞ்சுக்கே கொடுத்துருந்தேன். அவனே தான் கேட்பான், மதியத்துக்கு லஞ்சுக்கு வந்து சப்பாத்தி ஜாம் கொடுத்துருங்க, லெமன் ரைஸ் கொடுத்துருங்கன்ற மாதிரி கேட்பான். அவன் கேட்குறத தான் நான் செஞ்சு கொடுப்பேன். நம்மளாக எதனா ஒன்று செஞ்சு கொடுத்துருந்தா கப்பு காலியாகி வராது. எதனா ஒன்று வச்சு தான் கொண்டு வருவான். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி சப்பாத்தி பூரிக்கெலாம் வந்து நம்மளை வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் வச்சு கீரைலாம் வச்சு செஞ்சு கொடுத்திங்கன்னா பசங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வெரி ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி உங்கள் கண்ணு முன்னாடியே சாப்பிட்றதுக்கு நீங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நான் பண்ண எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். பூரி உண்மையாகவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மீதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணி அதையுமே அசத்திடுங்க. இதுவுமே அவன் தான் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன், நான் பார்த்தா தான் நான் நம்புவேன்ற மாதிரி அவன் பக்கத்துலேயே வெயிட் பண்ணி நின்றுட்டுருந்தான். நான் எப்போவுமே பசங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். அவங்க சாப்பிட்றது தான் எனக்கு முக்கியமே. என் வேலை கூட அப்புறம்தான். பாருங்கள், அவனே பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவன் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தான்.
நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.